ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு DIML vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 2-3 நாள் சேர்த்து எடுத்த vlog தான். நான் இப்போ வந்து அதை ஒன்றா கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நான் ராதே மேக்கப் லுக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இது வந்து அந்த மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் போட்ட ஒரு லுக் தான் இது. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பசங்களை வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்றப்போ முன்னாடி நாள் வந்து சும்மா என்னென்ன தேவை அந்த மாதிரி போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் டேக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை, சில ஐட்டம்ஸ்லாம் இல்லைன்னா நம்ம மறுநாள் மார்னிங் வாங்குறதுக்கு கூட நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை ஈவினிங் வாங்குறது, முன்னாடி நாள் ஈவினிங்கே வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைமில் வந்து அந்த டென்ஷனை வந்து நமக்கு ரொம்ப கம்மி பண்ணும். ஸோ டக்குன்னு வந்து நம்ம ரெடி ஆகிடலாம், ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு லுக்குக்கோ வந்து டக்குன்னு ரெடி ஆகிடலாம். இப்போ வந்து நான் வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு வச்சுட்ருக்கேன். அதோட ரெசிபி தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம்னா எடுக்கிறதுக்கு வந்து குழம்புல நல்லா பெருசாக வரும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டோன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஒரு ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிங்கன்னா போதும். இல்லை ஒரு 1/4 மூடி to 3/4 மூடி போட்டால் கூட போதும். அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி வந்து அந்த அரிசியோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவு அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் பச்சரிசி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தேங்காவை போட்டாச்சு, பச்சரிசி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சீரகம் போட போகிறோம். சீரகம் போட்டதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டை. இந்த பேஸ்ட் வந்து அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழம்புக்கு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டதுக்கப்புறமா, கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சீரகம் போட போகிறோம். சீரகமும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகா போட போகிறோம். 3 காஞ்ச மிளகா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயம், இது 3 ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெண்டைக்காய் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல வச்சோன்னா அந்த குழகுழப்புலாம் போயிடும். அது வந்து உங்களுக்கு அந்த குழகுழன்னு வராது. இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணணும். அதோட கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் காட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி அதாவது அந்த பேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நமக்கு வெண்டைக்காய் வேகாத மாதிரியே இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் குழம்ப வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஊற்றுங்க. இல்லைனா தயிர் வந்து திரிஞ்சிடும். நம்ம இப்போ ஆல்ரெடி அந்த பேஸ்ட் போட்டதால் குழம்பு நல்லா திக்காக இருக்குது. வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு கூட இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பும் வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து தயிர் ஊற்றிட்டுருக்கேன். தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக பற்ற வச்சு சூடு பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தயிர் வந்து திரிஞ்சிடாமல் இருக்கும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இப்போ நம்ம இறக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், வந்து மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது இன்னொரு நாளோட கிளிப்பிங் தான் நான் காட்டிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் கழித்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். நாங்கள் கிளம்புற நேரம்னு பார்த்து சண்டே வந்து பீச்சுக்கு லீவ் விட்டாங்க. அதனால் அந்த கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே கிளம்பிட்டோம், ஒரு 4 o'clock அந்த மாதிரி கிளம்பிட்டோம். கரெக்டாக 4 o'clock அப்போ செம்ம மழை. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டுருந்தோம், மழை நின்னதுக்கப்புறம் கிளம்பலாம். எங்கடா போற புஜ்ஜுமா? தனிஷ்கா, இங்க பார்த்து பேசு. எங்க போறீங்க? பீச்சுக்கா? சரி சரி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ்லாம் வந்து பீச் வந்து க்ளோஸ்டு போல். மற்ற நாள் சாட்டர்டே கூட ஓப்பனாக, ஆனால் சண்டே மட்டும் க்ளோஸ்டு அப்படின்னாங்க. ஃபுல்லாக பேரிகேட் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி போலீஸ் நிற்க வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பெசன்ட் நகர் போய் பார்த்தோம். பெசன்ட் நகர் போய் பார்த்துருந்தப்போ வந்து க்ளோஸ்டாக இருந்தது. சரி ஆர்டிஓ பீச் போகலாம் அப்படின்ட்டு அங்கே போனால் அங்கேயும் க்ளோஸ்டாக தான் இருந்தது. அட்லீஸ்ட் உள்ளேயாவது போக முடிஞ்சது. பீச்சுக்குள்ளே லைட்டாவது போய் பார்த்தோம், பீச்சை பார்த்தோம். அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியோடு வெளியே போனதும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது கிளைமேட் இந்த மாதிரி இருந்ததுக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து அமேசான் ப்ரைமில் ஹோம்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கு, மலையாளம் மூவி. அது எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான், ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மூவி தான். அந்த ஸ்டோரியும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கேக்குது பாரு. பீச்சுக்கு என்ன பண்ண போற?
இப்போ மழை பெஞ்சிருக்கு, எப்படி விளையாடுவ? என்ன பண்ணலாம்? ஈரமா மண்ணு ஈரமா இருந்தா தான் நல்ல கேசல் எல்லாம் கட்ட முடியும். எடுத்துட்டு வந்தியா சொப்புலாம்? ஏன் கப்பு எங்க விட்டு வந்துட்டியா? விட்டு வந்துட்டேனே எடுத்துட்டு வந்தேனேன்றா. பேகு சரி வாங்கிக்கலாம் விடு. நான் மறந்துட்டேமா. அம்மா தான் உள்ள வைக்க சொன்னேன், உள்ள வச்சிட்டேன். பேக் உள்ள இருக்கு, வீட்டுள்ள இருக்கு. நம்ம வேணா அங்க பக்கெட் விற்பாங்க, வாங்கிக்கலாம். ஓகேவா? பக்கெட் தொலைஞ்சு போல, அது பெங்களூர்ல இருக்கு. தண்ணியில இறங்கியா தங்கம் பீச்ல? அவன் இறங்கிட்டானா வரமாட்டா. என்ன என்னடா சிரிப்பு தனிஷ்கா? இங்க பாருங்க, அப்பா பாரு. என்ன என்ன சொல்லு. சொல்லுப்பா. Dress பத்தி சொல்லு அப்பா கிட்ட. என்னதுடா இது? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற தனிஷ்கா, எனக்கு எக்ஸ்பிளைன். போனியா? மாமாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாது. என்னன்னு தெரியல. போனினா என்னதுன்னு போனினா என்னது? போனினா என்னது தெரியலையே எனக்கு. டீச் பண்ணு. போனி என்ன கலர்ல இருக்கும்? உடம்பு கலர்ல ஒயிட் இருக்கும். சரி, உடம்பு கலர்ல ஒயிட் இருக்கும். உடம்பு ஒயிட்டா இருக்கும், அத சொல்லு. ரெயின்போ கலர்ல. ரெயின்போ கலர்ல இருக்குமா? அப்புறம் முடி வந்து ரெயின்போ கலர்ல இருக்கும். ஓகே. அப்புறம் தலை மேல என்ன இருக்கும்? ஒன்னு ஷார்ப்பா இருக்குமே. ஷார்ப்பா. ஹார்ன் சொல்லிட்டேன். ஹார்ன் கொம்பு. ஹார்ன். ஏன்டா தங்க சோகமா இருக்க தனிஷ்கா? பாட்டா சொல்லுமா. தனிஷ்கா ஏன்டா சோகமா இருக்க? பீச் கிடையாது. இல்லடா, பீச்சு இவ்வளவு நேரம் விளையாடுச்சுல்ல எல்லா பசங்க கூடயும், அதனால ரெஸ்ட் எடுக்குது. அது இன்னொரு நாளைக்கு போய் கேட்கலாம் பீச் கிட்ட. சரியா? ஓகேவா? உன் கூட விளையாடலையா பீச்சு? அதனால சேட் ஆயிட்டியா? சரி இன்னொரு நாள் விளையாடுதான் உன் கூட. சண்டே மட்டும் லீவா? ஓகேவா? இன்னொரு நாள் விளையாடுதான் பீச் கூட. பெசன் நகர் போய் பார்த்தப்போ பீச் க்ளோஸ்ட் அப்படின்ட்டாங்க. அதனால் அவள் வந்து ரொம்ப சேட் ஆகிட்டா. ஸோ அட்லீஸ்ட் அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்டிஓ போகலாம் அப்படின்ட்டு வேறு பீச் போகிறோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம். திருவான்மியூர் பீச் போகலாம் அப்படின்னு போனோம். அங்கே வந்து பார்த்தா அங்கேயும் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அட்லீஸ்ட் உள்ளேயாவது அலோவ் பண்ணாங்க. சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் கடை எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ்டு. சண்டே டைம்லலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை இருக்கும், நிறைய கடை இருக்கும். ஆனால் இப்போ வந்து கடை எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ பீச்சோட லுக் ஒரு வழியாக வந்து கடவுளை பார்த்தாச்சுன்ற மாதிரி பீச்சை வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு அதோட வெளியே வந்துட்டோம். சாப்பிட்றது காட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlogல. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என் சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.